பங்கு சந்தையில் முதலீடு செய்து லட்சமாக சம்பாதிப்பது எப்படி என்று வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை தொடர்ந்து புதுவையை சார்ந்த அரசு ஊழியர் ஒருவர் ரூபாய் 14 லட்சம் இழந்திருக்கிறார். புதுவை லாஸ்பேட்டையை சார்ந்த 43 வயதுள்ள அரசு ஊழியர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபரிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்துள்ளது. இதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, திறமையாக பங்கு சந்தையில் சம்பாதிப்பது எப்படி, மிக அதிக லாபத்தை தருகின்ற பங்குகள் எது, பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்வது எப்படி, இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவலை நம்பி அந்த அரசு ஊழியர் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். பிறகு அவருக்கு பங்குச்சந்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் கடந்த 15 நாட்களாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் பங்குச்சந்தை பற்றி தமக்கு அதிகம் தெரிந்துவிட்டதாக நினைத்து கொண்டு அவர்கள் அனுப்பிய பங்கு சந்தை லிங்கில் பல்வேறு தன்மைகளாக ரூபாய் 14 லட்சம் முதலீடு செய்துள்ளார். அவருக்கு ரூபாய் 35 லட்சம் வருமானம் வந்துள்ளதாக அவருடைய வாட்ஸ்அப் கணக்கில் காண்பிக்கவே தனக்கு வந்த வருமானத்தை எடுக்க முயற்சி செய்தபோது வரி கட்ட வேண்டும், வருமான வரி கட்ட வேண்டும், GST வரி கட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த அவர் நேற்று முன்தினம் இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த திடீர் மழையால் பொதுப்பணித்துறை மூலமாக பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தல்கள் கிழிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் புதுச்சேரி மாநில அரசு பொதுப்பணித்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் முக்கிய சாலைகளில், அதாவது சிக்னல்களில் நிற்கும் பொதுமக்களுக்கு நிழல் தரும் வகையில் தற்காலிக பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், காத்தா பிள்ளைக்கோடி மற்றும் பல்வேறு சாலைகளில் சிக்னல்கள் அமைந்துள்ள பகுதிகளில் தற்காலிக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது திடீர் என பெய்த மழையால் மற்றும் காற்றினால் சாலைகளில் அமைக்கப்பட்ட தற்காலிக பந்தல் அனைத்தும் முறிந்து விழுந்தது. நல்ல வாய்ப்பாக அந்த சமயத்தில் பொதுமக்கள் யாரும் வராததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. இதனை கண்ட இளைஞர்கள் சாலைகளில் முறிந்து விழுந்த நிழற்குடைகளை, கம்பிகளை உடனடியாக சாலையிலிருந்து அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். அறிவித்த எந்த திட்டங்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு செயல்படுத்தவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிகள் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நவீனா கார்டன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனி தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், வட்டார காங்கிரஸ் தலைவர் சண்முகம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில கமிட்டி நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தற்போது இருக்கின்ற அனைத்து திட்டங்களும் காங்கிரஸ் ஆட்சியிலேயே கொண்டுவரப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாமல் உள்ளது. தொகுதி வளர்ச்சியில் அவர் எந்தவிதமான அக்கறையும் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கூட பெற்றுத்தரவில்லை என்றும் அடுக்கடுக்காக அவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இக்கூட்டத்தில் நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நேற்று கத்தரி வெயில் துவங்கிய முதல் நாளில் அனல் காற்று வீசிய நிலையில் மாலை முதல் நள்ளிரவு வரை குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் கத்தரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் நேற்று 4ஆம் தேதி துவங்கி வருகின்ற 28ஆம் தேதி நிறைவடைகிறது. கத்தரி வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கத்தரி வெயில் துவங்கிய முதல் நாளில் நேற்று புதுச்சேரியில் 100.6 டிகிரி பாரன்ஹீட் அளவு பதிவாகியது. மதிய நேரத்தில் அனல் காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பொதுமக்கள் வெளியில் வராமல் வீட்டிலேயே முடங்கினர். மாலை 6 மணி அளவில் திடீரென கருமேகம் சூழ்ந்து குளிர்காற்று வீசியது. பின் நகர் பகுதியில் மழை பெய்ததைத் தொடர்ந்து சாலையில் மழைநீர் ஓடியது. மழையுடன் பலத்த காற்று வீசியதை அடுத்து நகர் பகுதிகள் பல்வேறு இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. கத்தரி வெயில் துவக்க நாளில் மழையுடன் குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர்.
புதிதாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளோடு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் கடந்த 2ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதனையடுத்து புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் டெம்போ நிறுத்த இடம் இல்லை என்ற புகார்கள் வந்தது. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ளதா, அங்கு வந்து செல்லும் பொதுமக்களுக்கு ஏதேனும் குறைகள் உள்ளதா, பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறைகள் சரியான முறையில் உள்ளதா, பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சரியான முறையில் குடிநீர் கிடைக்கிறதா மற்றும் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் டெம்போக்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடங்கள் உள்ளதா என்றும் மேலும் பொதுமக்களுக்கு வசதியாக உள்ளதா என்றும் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வன், உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் உட்பட பலரும் உடனிருந்தனர். வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனிகள் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த லூர்து அன்னை தேவாலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்ற விழாவில் தினமும் சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று இரவு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதனையொட்டி காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி சுவாமி தலைமையில் கூட்டு திருப்பலியும், இரவு 7:30 மணிக்கு புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் திருப்பலியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மாதாவிற்கு பூக்களை தூவி வழிபாடு செய்தார். மேலும் இந்த ஆடம்பர தேர்பவனிகள் மாதா சுரூபத்திற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. அப்போது ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட பூக்களை தேரில் தூவி வழிபடுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இன்று காலை 5ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடியிறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவு பெற்றது. ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் உபயதாரர் லூயி சின்னையா, ஆரோக்கிய சுவாமி, வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின், அன்பரசு, டோம்னிக் ஜோவியோ, அலெக்ஸ், பங்கு பேரவை துணைத் தலைவர் சூசை மரியநாதன், டோம்னிக், பொருளாளர் டாக்டர் தர்மதுரை, செயலாளர் டாக்டர் ஜெயராஜ், பெஞ்சமின், அருட்சகோதரிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய வழிகாட்டிகள், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழாக்குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர். திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 18 வருடங்கள் கழித்து முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் முன்னாள் மாணவர் சுரேஷ் வரவேற்று பேசினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர்கள் சக்திவேல், சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் பள்ளி ஆசிரியர்கள் சாந்தகுமார், கோபி, கிருஷ்ணன், முத்து, வரதன், ரேவதி, செல்வி, அனுசியா, விஜயலட்சுமி, மேகலா, மகேஸ்வரி, சுதன்மேரி, முனியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாணவி நந்தினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாணவர்கள் சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்களின் சார்பில் 20,000 மதிப்புள்ள ஜெராக்ஸ் இயந்திரம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் தங்கள் பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக மாணவர் முருகன் நன்றி உரையாற்றினார். திருபுவனை பாளையத்தில் உள்ள சேதநகர் மற்றும் வெங்கட நகர் பகுதிகள் தார் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையத்தில் உள்ள சேதநகர் மற்றும் வெங்கட நகர் சாலைகளை தார் சாலையாக மேம்படுத்த திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ரூபாய் 24,27,000 அனுமதி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளைநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் MKM கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகள். கோப்பையை வென்ற அணிக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் தலைவர் தண்டபாணி. ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த 5 வாரங்களாக நடைபெற்று வந்த புதுவையின் உதயம் கிரிக்கெட் போட்டியின் தொடர் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இறுதிப் போட்டிகள் நாவலர் லெஜண்ட் கிரிக்கெட் அணியும் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதிக்கொண்டன. இறுதிப் போட்டிகள் அருள் தலைமையில் விளையாடிய நாவலர் லெஜண்ட் அணி செந்தமிழ் தலைமையில் விளையாடிய ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியுடன் மோதியது. இந்த போட்டியில் டாஸ் வென்று ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி முதல் பேட்டிங் செய்து 14 ஓவர் முடிவில் 101 ரன்கள் எடுத்தது. பின்னர் இரண்டாவது களம் இறங்கிய நாவலர் லெஜண்ட் 14 ஓவர் முடிவில் 84 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. 17 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றது. இதில் ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் தலைவர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்த கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரைசிங் ஆஃப் புதுவை ட்ரஸ்ட் சார்பாக பாலமுருகன் மற்றும் ராஜசேகர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளரும் காமராஜர் தொகுதியின் பொறுப்பாளருமான தேவதாஸ் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளரும் காமராஜர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் பிறந்தநாள் விழா தமிழ்ச்சங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிட் சடேகர் தலைமையில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தமிழரசி, காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ரவிச்சந்திரன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவையொட்டி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜெயம் ஹெர்பல் பியூட்டி கேர் திறப்பு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே ஜெயம் ஹெர்பல் பியூட்டி கேர் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி கடையினை திறந்து வைத்தார். தொடர்ந்து கடையின் உரிமையாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து சிறப்பித்தனர். மேலும் இங்கு பெண்களுக்கு தேவையான கவரிங் நகைகள், இம்போர்ட்டட் ஃபேன்சி காஸ்மெட்டிக்ஸ் உள்ளிட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான பொருட்களும் இங்கு கிடைக்கும் என்று கடையின் நிறுவனர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், திமுக பிரமுகர்கள் ஜலாப் ஹனீப், ஹாலித், ரஃபீக், சரவணன், கலிமுல்லா உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் வழங்குவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். கும்ஃபு நடுவர்களுக்கான பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற கும்ஃபு மாஸ்டர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள மாஸ்டர் மாண்டிஸ் கும்ஃபு அகாடமி சார்பில் கும்ஃபு நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பாக பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்த சான்றிதழ்களை பெற்றவர்கள் புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை கிராண்ட் மாஸ்டர் RG ரவிச்சந்திரன் தலைமையில் சந்தித்து சான்றிதழ்களை காமித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது மாஸ்டர்கள் வீரபத்ரன், ஜீவா, ரவி, திவான், சவுந்தரராஜன், வீரபாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை சுமார் 65.84 லட்சம் மதிப்பீட்டில் சங்கரபரணி ஆற்றின் இடது கரையை பலப்படுத்துதல், மேட்டு மதகு வாய்க்கால், 10 கண்டு முதல் சன்பீம் தொழிற்சாலை வரை உள்ள போக்கு வாய்க்கால், சன்பீம் தொழிற்சாலை முதல் சன்னியாசிக்குப்பம் பாதை வரை உள்ள போக்கு வாய்க்கால் போன்ற தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை சன்பீம் தொழிற்சாலை அருகே நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி
பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தால முரளி, தொகுதியின் தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கட்சியின் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி விலைனூரில் சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சிகரம் வாகனம் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் வேலு தலைமையில் விலைனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை மற்றும் ரூபாய் 10 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு பத்திரத்தை சுமார் 500 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலதிபர் ரவிக்குமார் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு தகவல்களை கூறினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் புதிதாக அமைந்துள்ள SS ஸ்போர்ட்ஸ் மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியை இன்ஸ்பெக்டர் கிட்லா சத்யநாராயணா திறந்து வைத்தார். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் அருகே காந்தி வீதியில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் SS ஸ்போர்ட்ஸ் மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி திறப்பு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அகாடமியின் நிறுவனர் சந்தோஷ்குமார், செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக இன்ஸ்பெக்டர் கிட்லா சத்யநாராயணா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் கராத்தே வலவன், தங்கவேல், ராஜ் உட்பட விளையாட்டுத் துறையை சார்ந்த பலரும் கலந்து கொண்டனர். SS அகாடமியில் கோடைக்கால பயிற்சியாக கேரம், செஸ், குடோ, டாய், சீ உட்பட பல்வேறு தற்காப்பு கலைகள் கற்றுத்தரப்படுகின்றன. மேலும் சிறப்பு பயிற்சி பெறும் வீரர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க நிறுவனம் நடவடிக்கை எடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான அட்மிஷன் தற்போது துவங்கியுள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை SS அகாடமி நிறுவனர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியல்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவா பெருமாள் திருக்கோவிலில் நீட் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற நடைபெற்ற சகஸ்கர நாம அர்ச்சனைகள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவா பெருமாள் திருக்கோவில். கல்விக்கு அதிபதியான ஹைகிரீவருக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொதுத் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற சகஸ்கர நாம அர்ச்சனை நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பெருமாளுக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள் தரும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தெய்வத்தமிழ் திருக்கூட கடவுள் மங்களம் இசைக்க நன்னிராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கும்பாபிஷேக விழாவில் முதல் நாளாக திருவிளக்கு பூஜை, வேள்வி நிறைவு, திருமுறை பேரொளி வழிபாடு, 2ஆம் நாளில் வேள்வி நிறைவு, திருமுறை பேரொளி வழிபாடு, விமான கலசம் நிறுவுதல் மற்றும் வேள்வி சாலை வழிபாடுகள், அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் மற்றும் 3ஆம் நாளில் முக்கிய நிகழ்வாக திரிப்பள்ளி எழுச்சி, ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள், சிறியவர்கள் வரை காப்பு அணிவித்தல் போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து விமான திருக்குடம் பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு புறப்பட்டு ஆலயத்தை சென்றடைந்தது. தொடர்ந்து ஆலயத்தின் கோபுர கலசத்தில் விமான திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா, மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருமுறை மற்றும் பேரொளி வழிபாட்டுடன் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரசாதமும் வழங்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் தெய்வத்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் ஒன்றிணைந்து கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருந்தனர்.